வணக்கம். இந்த பதிவில் சிம்மம் ராசிக்கு இந்த வாரம் ராசி பலன்களை தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். சிம்மாதிபதியான சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். உங்களுடைய விரைய பாவமாக இந்த 12ஆம் இடம் வருது. அப்போ இங்கே குரு ஏற்கனவே இருக்கிறாரு, உச்ச அமைப்பில் இங்கே சூரியன் இணைகிறாரு. அப்போ சுப விரைய செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளி மாநிலம் இது போன்ற இடங்களில் வசிக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு இது ஒரு சாதகமான அமைப்பு. 5 8 இந்த குரு பகவானுடன் இங்கே சூரியன் இணைவது நல்ல அமைப்பு. சிவராஜ்ய யோகம், அதே போல் திடீர் ராஜயோகமும் இங்கே உண்டாகும். 8ஆம் பாவாதிபதி சூரியன் இணைகிறார். அப்போ உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியங்கள், உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறாரு. அப்போ சகோதர நன்மைகள் உண்டாகும். எடுத்த காரியங்கள் தடையின்றி இப்போது நீங்கள் செய்யலாம். அதுக்கேற்றாற் போல் இங்கே ராசிக்கு அதிபதியும் 12ஆம் இடத்துல குருவுடன் இணைகிறாரு. அப்போ உங்களுடைய பசங்க விஷயத்தில் ஏதாவது ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, அட்டம சனியினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடும் துன்பங்களையும் துயரங்களையும் வேலை ரீதிகளாகவும், அதே போல் கணவன் மனைவி உறவுகள், கூட்டாளி வகைகள்லாம் சனி பகவான் கொடுத்தாரு. இப்போ அந்த சனி பகவானை குரு பார்த்து சிறப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் தான் அவர் சனி வக்ர அமைப்பை பெறாரு. அந்த வகையில் இந்த குருவின் பார்வை சிறப்பான நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ உங்களுடைய ராசி 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அப்போ கூட்டாளிகள் வகையில் நன்மைகள் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வெளி தூரங்களில் இப்போது திருமண அமைப்பு கைகூடி வரும். அந்த வகையில் இப்போ நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய அமைப்புகளில் இப்போ சிம்மராசி நண்பர்கள் இருக்கிறீங்க. அது இப்போ உங்களுடைய 11ஆம் இடத்தில் லாபாதிபதி புதன், வருமான ஸ்தானாதிபதி வலுத்திருக்கிறாரு. இப்போ வருமான உயர்வும் லாபம் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகளும், மூத்தர் வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, மனதில் தோன்றிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது இருக்குது. கஷ்டங்கள் மாறி நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போ சிம்ம ராசிக்காரர் இந்த வாரத்தில் இருக்கீங்க. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.